சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. சிவா அவர்களை ரோஹித் சர்மாவோட கம்பேர் பண்றாங்களோ, KL ராகுலோடையும் உங்க பர்ஸையும் விஷ்ணுக்கும் அதை நான் சொல்லக்கூடாது நீங்க, பட் விஷ்ணுக்கும் வந்து பரவாயில்ல சொல்லலாம். இல்ல கோபம் எனக்கு இருக்கு எப்பவுமே, அது எல்லாருக்குமே அப்படிதான். போனதுக்கு அப்புறமா போயிட்டாருன்னா சரி, எல்லாருமே போவாங்க. இருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றது ஒரு துளி கூட ஒரு தலையில இல்லை. அவர் இன்னும் வந்து பாலச்சந்தர் சார் ஸ்டூடெண்டாவே இருக்காரு. சார் எனக்கு ஒரு 13 வயசுல ஒரு பையன் இருக்கானா ஷாக் ஆயிட்டாரு. ரஜினி சார் இந்த பக்கம், கபில் தேவ் சார் இந்த பக்கம், நடுவில் நான். அது எனக்கு வந்து அது வந்து அந்த ஃப்ரேம் வந்து தமிழ்நாடே பேசிகிட்டு இருக்கு விஜய் சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி. ஸோ பிரதரா உங்களுடைய கருத்து என்ன சார்? வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றதுல. லால் சலாம் பத்தி பேச போறோம், கிரிக்கெட் பத்தி பேச போறோம், இப்போ CCL ஆரம்பிச்சிருக்கு, அதை பத்தி பேச போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட படம் சக்சஸ் ஆயிருக்கு, ப்ளூ ஸ்டார், அதை பத்தி பேச போறோம்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்கு. லால் சலாம்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிரிக்கெட்ன்ற விஷயம் இருக்கு. நீங்க பேசிக்கான ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ கிரிக்கெட் மூலியமா லால் சலாம் நடந்ததா? எப்படி நடந்தது லால் சலாம்? கண்டிப்பா கிரிக்கெட் மூலியமா தான். கிரிக்கெட்னால தான் நாங்கள் 2 பேருமே உள்ள வந்தோம். கிரிக்கெட் எப்பவுமே எங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃப். எங்கள் 2 பேருக்குமே அது எங்களை பிரிக்கவே முடியாது. அது அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக வந்து நான் என்ன நினச்சேன்னா அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் அப்படி கிரிக்கெட். பட் இதில் நிறைய வந்து ஸ்கோப் இருந்துச்சு 2 பேருக்குமே. எனக்கும் சரி விஷ்ணுக்கும் சரி நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. கிரிக்கெட் மட்டுமே அப்படின்றது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐஸ்வர்யா மேம்க்கும், விஷ்ணு ரங்கசாமி டிஓபி, அவர் தான் ரைட்டர், அவர் தான் என்ன ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் கரெக்டாக இருக்கும், இந்த கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும் கிரிக்கெட்டுன்றது இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேர் விளையாடுவாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து அதை இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற அவங்கெல்லாம் பேசி தான் டிசைட் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. சூப்பர். ஸோ இதுக்கான கால் வரும்போது இப்போ ஐஸ்வர்யா மேம் டைரக்ட் பண்ணுறாங்க, ரஜினி சார் ஒரு கேமியோ பர்ஃபார்ம் பண்ணுறாரு, லைக்காலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ ஹாப்பி இந்த இதுக்கான கால் வரும்போது? அதான் நம்ம ஒரு மாதிரி ரஜினி சார் நடிக்கிற படத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா இருக்குங்கிறத தான் நான் நிஜமா யோசிச்சு கூட பார்க்கல. அதை பத்தி தோணுனது கூட கிடையாது. இதெல்லாம் பிஹைண்ட் என்னது பியாண்ட் ரீச்னுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் விட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வாங்க அப்படின்னு மீட் பண்ணும்போது ரொம்ப அதுவும் அவர் சொன்ன கேரக்டர்லாம் வந்து நான் பண்ற கேரக்டர்லாம் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில எந்த ஹீரோ கிட்ட போய் கேட்டாலும் பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. அதுல வந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ஹாப்பி தான். பட் இன்னொன்று விஷ்ணு சூப்பர் ஸ்டார் இருக்காரு படத்துல. அதுக்கப்புறம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் விஷ்ணு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த படம் நான் சைன் பண்ணும்போது விஷ்ணு கிடையாது, இன்னொரு ஹீரோ பண்றதா இருக்கு. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால பண்ண முடியல. அப்போ விஷ்ணு பூஜைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் விஷ்ணு வந்தப்பல. விஷ்ணுன்னும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷம் நிறைய பேசியிருக்கோம். எப்படியா ஒரு படம் பண்ணணும், ஒன்னா சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து மீனிங் ஷூட்டிங் போல ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து அதுக்கப்புறம் அது வந்து பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அது இப்போதான் தெரியுது அது ஏன் நடக்கலை அப்படிங்கிறது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அப்படி இப்படின்ட்டு ஒரு பெரிய எல்லா ஆப்வியஸாக ரஜினி சார் இருக்கிறதுனால எல்லாமே பெருசாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஸ்கேல்ல நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி, விஷ்ணுவுக்கும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்களும் விஷ்ணு சாரும் வந்து ரொம்ப 2018-19 நினைக்கிறேன் உங்களுடைய பிரதர் அவருடைய டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி அவர்களுடைய அதுதான் நீங்க சொன்னது. அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்றது. அது வந்து ஒரு அது ஒரு தாய் பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு படம். ஓகே. ஆனா அது கிரிக்கெட் கிடையாது. கிரிக்கெட் கிடையாது. ஓகே. ஸோ அது நாங்கள் ஃபியூச்சர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? தெரியல எப்படின்றது. இன்னும் நான் இந்த படம் பண்ணுவேன்னு நினைக்கல. இன்னும் 2-3 வருஷத்துல. ஏன்னா இன்னைக்கு விஷ்ணுவுமே இன்னைக்கு நல்ல ஒரு படமா நல்ல க்ரோ ஆயிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு 2-3 இயர்ஸ்ல என்ன நடக்கும்னு தெரியாது. தலைவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க போஸ்ட் பண்ணும்போது சாரோட பர்த்டேக்கு வந்து நீங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது சார் கூட இருக்க மாதிரியான விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த போட்டோ டு இந்த போஸ்டர் அப்படின்றது பேசணும். இது ஒரு பெரிய ஜேர்னி தான். பயங்கர ஹாப்பி. யாருக்கு இருக்காது இந்த சந்தோஷம்? அவர் கூட
எல்லாருக்குமே இருக்கணும்ல இந்த மாதிரி அவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது. முக்கியமாக இந்த படத்தில் நான் வந்து அவர் கூட நடிக்கணும் அப்படின்னோடனே இந்த எக்ஸைட்மெண்ட், இந்த சந்தோஷம் எல்லாத்தையும் மீறி ஒரு பாயிண்ட் கூட விட்டுறக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட வந்து கற்றுக்கணும். ஏன்னா நான் எல்லாரையுமே சொல்கிறேன், ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சார், விஜயண்ணா, அஜித் சார், சூர்யா சார், விக்ரம், இவங்க எல்லாருமே அந்த ஹைட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கரெக்டாக பண்ணுறாங்க. அது சில பேர் மற்றவங்க கிட்ட அது கம்மியாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். அது என்ன பண்ணுறாங்க, அதை கற்றுக்கணும். அதனால அதுதான் என்னோட பெரிய ஃபோக்கஸாக இருந்துச்சு. எனக்கு இன்ஃபேக்ட் வந்து சாரோட நடிக்கிறதுல அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு நான் தான் என் வீட்லேயும் சொல்லுவேன், நான் மற்ற படங்களோட இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். எனக்கு அந்த சுத்தமாக அந்த ஒரு கான்சியஸோ அந்த ஃபியர் எதுவுமே தோணல, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன் அப்படிங்கிறது. அது வந்து சாரோட கம்ஃபர்ட்டும் சரி, அவர் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அவரோட எல்லாமே அவங்க எப்படி ஆரம்பித்தாரோ அவர் இன்னும் வந்து நான் அதை இன்னொரு இடத்துல கூட சொன்னேன், நான் ஃபீல் பண்ணது தான் அது. அவர் இன்னும் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்றது ஒரு துளி கூட ஒரு தலையில இல்லை. அவர் இன்னும் வந்து பாலச்சந்தர் சார் ஸ்டூடெண்டாகவே இருக்காரு. நான் அவர்கிட்ட பேசும்போது அதை வந்து மென்ஷன் பண்ணார். மீனிங் அவங்க பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது என்னெல்லாம் சொல்லிட்டு அது அப்படியே ஒரு நாள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவர் இன்னும் ஸ்டூடெண்டாக இருக்காரு. சூப்பர் சார். ஆனால் ரஜினி சாரோட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட எல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா, சீனுக்கு முன்னாடி டைரக்டர் வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சார் வந்து கேட்டுருவாரு, வாங்க ஒரு தடவை நம்ம இப்படி பேசி பார்த்துக்கலாமா அப்படின்றது அவர் வந்து கேட்பாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? ஆமாம், அவர் எல்லாருக்கிட்டையுமே இப்போ வந்து சாருக்கு வந்து பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படிதான் டைலாக் அப்படின்னா கூட, உங்களுக்கு தான் நீங்கள் தான் நிறைய பேசணும் அப்படின்னா கூட அது ரிஹர்சல். அவருக்கு சார் வந்து அது ரொம்ப கிளியராக இருப்பாங்க. பெரிய டைலாக்ஸாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் என்ன பண்ணுறோம், என்ன மூமெண்ட்ஸ், அதில் என்ன ஆக்ட் பண்ணலாம், இது எல்லாமே வந்து பண்ணி பார்ப்பாங்க. அது இன்னொன்று அவருக்கு சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பாரபட்சம் இல்லாமல் அப்படியே உள் மனசுலேருந்து எல்லாரையும் பாராட்டுவார். ஒருத்தவங்க சும்மாலாம் பாராட்டு, நல்லா பண்ணாங்க அப்படின்னா அவ்வளோ பாராட்டுவார். அது வந்து உங்களுக்கு சார் போதும் சார்ன்ற அளவுக்கு பாராட்டுவார். அதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள். சூப்பர். ஏன்னா இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த படங்கள் பற்றி ஏதாவது இந்த செட்டில் பேசியிருக்காரு, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது உங்ககிட்ட பேசினது உண்டா நீங்கள் நடித்த படங்கள் பற்றி? இல்லை, என்கிட்ட வந்து என்னோட நான் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவார். 2-3 தடவை சொல்லியிருக்காரு. இல்லை நான் அது கேட்கல, நல்ல ஆக்டர் நீங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அவர் வந்து என்னோட ஃபிசிக் வந்து எப்படி நீ இன்னும் இப்படியே மெயின்டைன் பண்ணுற நீ. அப்புறம் வந்து நான் சார் எனக்கு ஒரு 13 வயசுல ஒரு பையன் இருக்கானா ஷாக் ஆகிட்டாரு. 2 பசங்க சார், பெரியவனுக்கு 13 வயசு அப்படின்னா ஃபிசிக் பற்றி பேசுவார், படங்கள் பற்றி. என்கிட்ட நான் படம் முடிச்சுட்டு நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எப்படி பண்ணியிருக்கேன் சார்? ஏன்னா சார் அப்போவே படம் பார்த்துட்டாரு, ஒரு ரஃப் வெர்ஷன் பார்த்துட்டாரு. எப்படி பண்ணியிருக்கேன் சார்? கிரிக்கெட்டராக உள்ளே வந்தேன் சார், கிரிக்கெட்டராக வெளில போயிடக்கூடாது, ஆக்டராக வெளில போகணும் அப்படின்னு. சிரிச்சிட்டு இல்லை நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னார். படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ஆடியோ லான்ச்லேயும் சொன்னார். அது எனக்கு வந்து அது ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் பார்க்காத நடிகர்களா, அவர் கூட நடிக்காதவங்களா, அவர் வந்து இஸ் எ வெரி குட் ஆக்டர், அவர் கண்டிப்பாக லைஃப் மாறும் நான் நம்புறேன்னு சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு இன்னும் ஓடுறதுக்கான நிறைய என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு. சூப்பர் சார். கபில் தேவ் சார், ஸோ ஒரு கிரிக்கெட்டராக நீங்கள் வந்து அவரை அப்படி கொண்டாடி இருந்திருப்பீங்க. ரஜினி சார் எப்படி சினிமாவில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், அது மாதிரி ஆஸ் அ ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் கபில் தேவ் மாதிரியான சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணியிருந்திருப்பீங்க. அவரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது அப்படின்றதெல்லாம் நீங்கள் லைஃப் டைமில் நினச்சிருப்பீங்களானே தெரில. ஸோ அது எப்படி இருந்தது ஆஸ் அ ஆக்டராக அவர் எப்படி? ஆக்சுவலாக எனக்கு தெரியாது இதில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கபில் தேவ் சார் பண்ணுறாங்க அப்படின்னு. ஒரு நாள் நான் தான் யோசித்தேன், ஒரு ஃபஸ்ட்டு டே சார் வர்றாரு, கபில் தேவ் சார் வர்றாரு, ரஜினி சார் பாம்பேயில் தான் ஷூட்டு. ரஜினி சார் வரும்போது ஒரு க்ரௌடு, அவங்க சுற்றி க்ரௌடெல்லாம் ஒரு சத்தம் வரும் இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக ஒரு சத்தம். ஏன்னா அவர் அங்கே எவ்வளோ பெரிய லெஜெண்டு. 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு ஷாட்டு அவர் நடிக்கிறாரு. அவங்க டீசரில் கூட வரும், ரஜினி சார் இந்த பக்கம், கபில் தேவ் சார் இந்த பக்கம், நடுவில் நான். அது எனக்கு வந்து அது வந்து அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயம், கிரிக்கெட் ஒன்று, சினிமா. 2 ஃபீல்டோட லெஜெண்ட்ஸோட இப்போ ஒரு ஃப்ரேமில் நிற்கிறோம் அப்படிங்கிறது இட் இஸ் டெஃபினெட்லி
ஹியூஜ் பிளெஸிங் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் சாருமே வந்து பயங்கர ஜாலிங்க. அவர் ரொம்ப அதான் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த நம்ம இவ்வளோ பேர் அல்ல அவரில் ஃபர்ஸ்ட் டேவே வந்தோடனே சரி லஞ்சுக்கு நீங்கள் 2 பேரும் வந்து வேனுக்கு வந்துருங்க அப்படின்னோடனே அவர் கூட தான் போய் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு அவர் என்னென்னமோ கதை காசிப்லாம் பண்ணிருந்தாரு. ஸோ பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர்கிட்ட நீங்க எப்படி 83ல நடந்த விஷயங்கள்லாம் எப்படியும் டாக்லாம் வந்திருக்கும், அங்க எப்படி சார் இருந்துச்சு, இந்த மேட்ச் நீங்க எப்படி சார் பண்ணீங்க, ஸோ அதெல்லாம் எப்படி பேச டைம் கிடைச்சு? இல்லை அதை பற்றிலாம் பேசல. அவர் வந்து நிறைய என்ன சாரும் அவங்களும் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஷார்ட்ல இருக்கும் போதெல்லாம் வந்து அவர் ஜென்ரலா வந்து அந்த அப்பவும் அவர் வந்து நான் போலிங் போடும்போது இப்படி போடு, இப்படி பண்ணு, இப்படி கை இப்படி வச்சு போடுன்னு அவருக்கே அறியாம சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட நான் என்னோட சன்னுக்காக போய் ஒரு பால் போய் ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அது வாங்கி வச்சிருக்கேன். பெரிய 2.5 days தான் ஒர்க் பண்ணாரு படத்துல. ஸோ நீங்க ப்ரொஃபஷனலா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்றது அவருக்கு விளையாட பார்த்தால அவருக்கு தெரிஞ்சு இல்ல. அவர் நான் போலிங் போட்டேன், போலிங் போட்ட உடனே அவரு யூ பிளேட் குட் டீசென்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னாரு. சார் ஆமா சார் ஆடி இருக்கேன் அப்படின்னு ஜென்ரலா சொன்னேன். அப்புறம் விஷ்ணுக்கும் அதை நான் சொல்லக்கூடாது நீங்க, பட் விஷ்ணுக்கும் வந்து பரவாயில்ல சொல்லலாம். இல்ல அது படத்து விஷ்ணுவும் சொன்னோம் 2 பேருமே இந்த லெவல்லாம் ஆடி இருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியுது, 2 பேரோட அப்ரோச்லேயே தெரியுது. சூப்பர் சூப்பர். இப்போ கிரிக்கெட்டோட அப்படியே ப்ளூ ஸ்டார் வந்து பயங்கரமான சக்ஸஸ்ஸு. ஸோ அதில் சாந்தனு பிரதர் ஆகட்டும், இப்போ பிருத்வி எல்லாருமே, அசோக் செல்வன் எல்லாமே உங்களோட லீக்ல செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் விளையாடுறாங்க. ஸோ குறிப்பாக சாந்தனு அவர்களுக்கும் பிருத்வி அவர்களுக்கும் கெரியரில் ரொம்ப முக்கியமான படமாக ப்ளூ ஸ்டார் இருந்திருக்கு. நீங்களும் ட்வீட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த படம் பற்றியும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் 3 பேர் ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. சோனு வந்து டான்ஸ் கிளாஸ்ல வந்து சோனு தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணுவான். நான், விஷால், ஆர்யா எல்லாரும் வந்து தட்டு தடுமாறி அப்படியே ஆடிட்டு இருப்போம். அப்போவே கொரியோகிராஃப் பண்ணி பயங்கரமா டான்ஸ் ஆடுவான், தெரியும் எல்லாருக்கும். அசோக் வந்து எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு 6-7 years தான் பழக்கம். ஆனால் ரொம்ப க்ளோஸான 2 பேருமே சாந்தோம்ல படித்தோம். அந்த கிரிக்கெட் இன்னொன்று அவரும் கிரிக்கெட் விளையாடி இருக்காரு. ஸோ அந்த ஆட்டிடியூடு அது எல்லாமே எங்களுக்கு பயங்கரமா செட் ஆகும். அசோக்கை விட, ஏன்னா அசோக் ஆல்ரெடி வந்து சக்ஸஸ் பார்த்துட்டாப்புல. ஸோ அசோக் வந்து ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று அவர் ஆக்டராகவும் க்ரோ ஆகுறாப்புல. ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் அவரோட இதுவாகவே ஒரு எல்லாமே அவர் வந்து ஒரு படத்துக்கும் அப்படியே மேலே போயிட்டே இருக்காரு. அது முதல்ல ரொம்ப ஹாப்பி. அதை விட சோனுக்கும் பிருத்விக்கும் இது வந்து முதல் வெற்றி. அவங்க ரொம்ப வருஷமா அதோட ஃபீலிங் என்னன்றது எனக்கு தெரியும். ஸோ அவங்க ஜெயிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அதான் நான் அன்றைக்கும் சோனுக்கிட்ட சொன்னேன், புட்டுறாத இது இங்கே இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தான், இது இங்கேருந்து பிடிச்சி அடுத்த இடத்துக்கு போயிடு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அவனை விட பிருத்திவியை விட அவங்க பாக்யராஜ் சாருக்கும் பாண்டியராஜ் சாருக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், மனசு எவ்வளோ குளிர்ந்துருக்கும்னு இப்போ எனக்கு புரிஞ்சிக்க முடியுது இல்லையா? ஸோ அதுக்கும் ரொம்ப சந்தோஷம். சூப்பர். ஏன்னா இப்போ கிரிக்கெட் பற்றின விஷயங்கள்லாம் பேசும்போது எப்படி வந்து சிவா அவர்களை ரோஹித் சர்மாவோட கம்பேர் பண்ணுறாங்களோ, KL ராகுலோடையும் உங்கள் கோர்ஸையும் நம்ம வந்து 10 வருஷம் ஃபீல்டுக்கு வந்து அப்படியே விஜய் மாதிரியே இருக்காங்க நாங்கள் அதை வந்து கொஞ்சம் உடம்பு கிடம்புலாம் இழைச்சி ஏதோ ஒன்று பண்ணி மாற்றி அதை போனதுக்கு அப்புறமா இப்போ KL ராகுல் பேட்டிங் ஆட வந்தா எனக்கு ட்வீட் பண்றாங்க, இது சாவடிக்கா. அது பரவாயில்ல, KL ராகுல் அவரு பேட்டிங் ஆடும்போது சில பேர் என்ன சொல்லி அவரு அட்டாக் பண்றாங்க. அப்ப அவரு கஷ்டப்படுவாப்புல. சொல்றேன் ஓகே. அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க எப்படி பாக்க தெரியும்ல, நோட்டீஸ் பண்ணதானே செய்வோம். நானே நோட்டீஸ் பண்ணிருக்கேன் சில நேரத்துல. ஆமா அதே மாதிரிதான் இருக்கு. இந்த ஃபேஸ் கட் இந்த இடம் அதெல்லாம் மேபி ஒரே ஐஸ்வர்யா மேம் ஒரு தடவை சொன்னாங்க, இந்த மாதிரி சுனில் செட்டி சார் டாட்டர் இருக்காங்கல்ல, அவங்க தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க KL ராகுல்ல, அவங்களும் இவங்க எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்கு. அவங்களே கேட்டாங்களாம் மாதிரி இந்த படம் பூஜை எல்லாம் வந்த டைம்ல அப்படியே இருக்கான் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க, KL ராகுல் மாதிரியே இருக்கான் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் எப்போ மீட் பண்ணாலும் எப்படி இந்த டாபிக் வந்துடும். ஸோ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரியான ஃபோட்டோஸ்
எப்போ வரும்னு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறோம் சார். மீட் பண்ணா எடுக்கலாம். அவ்வளோதான், மீட் பண்ணிட வேண்டியதா. எனக்கு வந்து பர்சனலாக இப்போ முத்துக்கு முத்தாக மாதிரியான ஒரு எமோஷனல் சப்ஜெக்ட் தமிழ் சினிமா ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷனல் ட்ராமா, அதில் நீங்கள் ப்ளே பண்ணியிருக்கீங்க லீடா. ஸோ பக்ரீத் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் மூவி. அது எக்கனாமிக்கலாக எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்றதை தாண்டி கிரிட்டிக்கலி அக்ளைம்டு. ஸோ நீங்கள் உங்களுடைய ஜோன்லேருந்து உடச்சி ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தீங்க பக்ரீத்தில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுவீங்க அப்படின்றது வந்து எனக்கு பர்சனலாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்க பக்ரீத்துக்கு அப்புறம். இல்லை பிரதர், நமக்கு அமையறது தானே. சரி, நமக்கு வந்து இப்போ கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன நமக்கு வருதுன்றது, இப்போ இந்த மாதிரி ஒரு 4 படங்கள் வந்து அதில் நமக்கு ஒரு விசிபிலிட்டி வந்து அதுக்கப்புறம் நம்மளோட அதை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாதான் நமக்கு நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் வராது. அது வரைக்கும் we just have to wait பேஷண்ட்டாக நம்ம வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் ரொம்பலாம் யோசிக்கிறது இல்லை எனக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி அதான் அந்த கனியண்ண ஜோனுக்கு போகணுன்னு ஆசை மட்டும் இருக்கு. சமுத்திரக்கனி அண்ணா மாதிரி அப்படியே எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கே தவிர ரொம்பலாம் யோசிச்சு அப்படியே எல்லாம் கிடையாது. வரதை கரெக்டாக பண்ணணும். ஸோ ஏன்னா இப்போ லீட்ஸாக படம் பண்ணிட்டு இருக்கீங்க. திடீர்னு சசி சார் படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடு ஒன்று பண்ணியிருந்தீங்க, மிருகமய மாறல அதில். சசி சார் படம் நான் மிருகமய மாறன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ லால் சலாம் மாதிரி டுவல் ஹீரோ சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது, பக்ரீத் மாதிரி ஒன்று பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்ன்றது இல்லை. அதான் எனக்கு இந்த இயர் வந்து கொஞ்சம் நல்ல செட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வருது எனக்கு. இப்போ கண்டிப்பாக இந்த வருஷம் எனக்கு நல்ல வருஷமாக இருக்கும். நான் இதுக்கப்புறம் வந்து ரமேஷ் சார் படம் ஒன்று பண்ணுறேன். அதுக்கப்புறம் இனாசி பாண்டியன் டைரி டைரக்டர் ஒன்று நான் அது பண்ணுறேன். அது வந்து நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். நான் இது வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எந்த படத்துக்கும் இருந்ததில்லை. அது நான் வந்து டைரக்டர் சொல்லுவார், சும்மா இருப்பா அப்படிலாம் பேசாதீங்க. பட் நான் சொல்கிறேன், அது வந்து அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கான டாப் ஃபிலிம்ஸில் நம்பர் 1, 2, 3ல அந்த படம் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு. பேசும்போது என்ன மாதிரியான படமா இருக்கும் நான் நம்புறேன். அது 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 ஒன்று பண்ணும் அந்த படம். சினிமா பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நமக்கான விஷயங்கள் எப்படி நடக்குதுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆயிருந்திருக்கும். ஸோ இத்தனை வருஷம் ஆஃப் சினிமா ட்ராவலில் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, எதை நோக்கி ஓடணுன்ற ஐடியா? நான் சினிமாவை அப்படி பார்க்கல. நான் இந்த சினிமா எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நான் எப்படி மாறணுங்கிறத தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் டெய்லி. தவிர ஏன்னா இதில் எல்லாருக்குமே ஒரு இது நான் எப்படின்னா தப்பு பண்ணேன், நான் என்ன கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ் தானே, நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம், நம்ம கரெக்டாக சில விஷயங்கள் பண்ணுவோம். ஸோ இந்த லேர்னிங்கில் தான் இருக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். மற்றபடி நான் ரொம்ப போட்டு மண்டையில் உடச்சிக்கிறது. யாரும் இதை நோட்டீஸ் பண்ணாங்களா எனக்கு தெரியல, விஜயகாந்த் சாரோட நீங்கள் பண்ண படம். ஸோ சாரோட டிமைஸ்ன்றது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே பெரிய இழப்பு. அவரை பற்றின ரொம்ப பாசிட்டிவான திங்ஸ் எல்லாமே இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் அவர் கூட ஒர்க் பண்ணவங்க. அது எனக்கு ஒரு இதுங்க என்னென்னா, ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லிடுறேன். எனக்கு சார் வந்து விழுவுண்டுலேருந்து தெரியும். ஏன்னா பெரியப்பாவோட 17 படம் பண்ணாங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க விஜயகாந்த் சாரோட. ஸோ அவர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அவரை நான் நேரில் வந்து எனக்கு அவரோட ஆக்டிவிட்டீஸ், அவர் யார் என்னன்றது எனக்கு நல்லா தெரியும், குழந்தையிலேருந்து தெரியும். பட் என்ன பிரச்சனைனா, நம்ம ஊர் எப்போவுமே ஒருத்தர் இருக்கும் போது கொண்டாடவே மாட்டாங்க. போனதுக்கப்புறமா பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? அந்த ஒரு கோபம் எனக்கு இருக்குது எப்போவுமே. அது எல்லாருக்குமே அப்படி தான். போனதுக்கப்புறமா போயிட்டாரேன்னா சரி, இப்போ எல்லாருமே போவாங்க. இருந்தாரு இந்த மாதிரி ஒரு மனுஷன். என்னன்னா இன்னொன்று, விஜயகாந்த் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண இறால வந்து இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை. இருந்திருந்தா இன்னைக்கெல்லாம் அவர் வந்து கடவுளை வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே வெளில வந்திருக்கும். அவர் இல்லாமல் அந்த டைம்ல யாருக்குமே தெரியாத ஒரு டைம்லயே அவர் வந்து அவ்வளோ பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ பியூரா இருந்திருக்கணும் அவர், இல்லையா? அவரெல்லாம் கொண்டாடி இருக்கணும். அந்த வருத்தம் கோபமும் இருக்கு. தமிழ்நாடே பேசிகிட்டு இருக்கு விஜய் சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி. ஸோ பிரதரா உங்களுடைய கருத்து என்ன? ரொம்ப சந்தோஷம். விஜய்னா வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து அவரோட கெரியர்ல பீக்ல இருக்காரு. அவர் அதை வந்து அவரே சொல்லியிருக்காரு, அந்த இதில் கமிட்மெண்ட்ஸ் முடிஞ்ச உடனே முழு நேர அரசியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் இதை விட்டுட்டு அதுக்கு வராரு அப்படின்னும் போது அதை வந்து அவர் எவ்வளோ ஒரு நம்பிக்கையோட ஒரு சந்தோஷத்தோட வராங்க மக்கள் சேவைக்கு அப்படிங்கிறது புரியுது. ஸோ அவர் வந்து மேலும் மேலும் அவர் நினச்சதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு தம்பியை நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பர். அப்பப்போ மீட் பண்ணுறதுண்டா நீங்கள் சார்? எப்பயாவது மீட் பண்ணுறேன். ஓகே.
தமிழ் சினிமாவில் ஒரு அப்கமிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய பேர் வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது சாந்தனு அவர்களுக்கும் பிருத்வி அவர்களுக்கும் ஒரு சக்ஸஸ் அவங்க டேஸ்ட் பண்ண மாதிரி சீக்கிரமாக லால் சலாம் மூலிமா அடுத்து நீங்கள் பண்ணுற படங்கள் மூலிமா வந்து சீக்கிரம் அந்த சக்ஸஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கணும் அப்படின்றத பர்சனலாக நான் விஷ் பண்ணுறேன் சார், ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். லால் சலாமுக்கு வாழ்த்துக்கள். ஸோ அடுத்து உங்களோட லைனப் எல்லாமே வந்து நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரொம்ப நன்றி. சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.